ஓம் ஸ்ரீ சாய்ராம். உதயநாயகம் சார், உங்களை எங்கள் ஸ்டூடியோக்கு வரவேற்கிறோம். ஸ்ரீ சத்யசாய் தமிழ் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வெல்கம் பண்ணுறோம். ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த பேக்ட்ராப்பில் தான் உங்ககிட்ட பேசுகிறோம். ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் மாதிரியே சுவாமியோட 100வது பிறந்தநாள் ஒட்டி ஒரு புது ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம உங்களை பற்றி பேசணும், மூவ்மெண்ட் ஆஃப் சத்யசாய் ஆர்கனைசேஷன் இன் ஸ்ரீலங்கா பற்றி பேசணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாம்பை பற்றி எங்கள் நேர்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிக்கணும்னு கேட்டுக்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் மகா சமாதி 100வது அதாவது சமயத்தில் நீங்கள் கிராண்டாக இங்கே வந்து அழகான முறையில் தபால் தலை வெளியிட்டீங்க. அந்த தபால் தலை வெளியிடுறதுக்காக இந்திய பிரதமர் அழைச்சிருந்தீங்க. அவர் மூலமாக செய்தீங்க. இந்த செய்தி எங்களுக்கு கிடைச்சிது. அப்போ இந்த செய்தி கிடைக்கும்போது நாங்கள் 60 வருஷம் ஆகுது, நாங்கள் எங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி 60 வருஷம் ஆகுது. இந்த 60 வருஷத்தில் நாங்கள் ஏதாவது பண்ணணுமே, இந்த பகவானுடைய இந்த மகா சமாதி நேரத்தில் நாங்களும் ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது செய்யணுமே என்று விரும்பி, சரி இந்த பாபாவோட இந்த பர்த்டே நேரத்தில் வரும் பார்ப்போம், சான்ஸ் வரும் என்று பார்த்தா பாபாவோட 100 இயர்ஸ் பர்த்டே வந்துச்சு. ஏன்னா ஷிரடி சாய்பாபாவுடைய மகா சமாதியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அப்போ சத்யசாய் பாபாவுடைய இந்த பிறந்த தினத்தை செய்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்பட்டோம். ஏனெண்டா இந்த லோகத்தில் நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுனாங்க. ஏனெண்டா சத்யசாய் பாபாவுடைய 100வது பிறந்தநாளையும் பார்க்குறோம், ஷிரடி சாய்பாபாவோட 100வது மகா சமாதியும் பார்க்குறோம். இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது. முன்னால் சில பேர் தெரிவிப்பாங்க, இனி பிறகு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நாங்கள் இந்த கழகத்தில் வாழ்கிற நாங்களுக்கு இது கிடைச்ச பெரும் சந்தர்ப்பம், என்னுடைய பிளஸிங் அது, இது பெரிய. அப்போ நாங்கள் ஏதாவது செய்யணும்னு சொல்லித்தான் நான் என்ன பண்ணேன்னா, இலங்கை அரசாங்கத்திட்ட இதை நான் அப்ரூவ் பண்ணேன். ஏனெண்டா எங்களுடைய சத்யசாய் பாபா மத்திய நிலையம் கொழும்பு, சத்யசாய் பாபா அறக்கட்டளை 2வது, இது ரெண்டுமே இலங்கை அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அதன் காரணமாக நான் இலங்கையில் உள்ள இந்த இலங்கை இருக்கிற இந்து அமைச்சு, இந்த இந்து அமைச்சு தான், அதாவது பார்லிமெண்ட்டில் இந்து அமைச்சுன்னு இருக்குது. இந்த இந்து அமைச்சினுக்குள்ளே தான் இலங்கையுடைய பௌத்த சமயம், இந்து சமயம் எல்லாம் அதில் அடங்கியிருக்கு. இந்த ரெண்டையும் அந்த கலைச்சி தான் பார்க்குது. அப்போ நான் பார்த்தேன், சரி இந்த செய்வோன்ட்டு நான் இந்த விஷயத்தை இலங்கையில் இருக்கிற அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப், அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சரிடம் மனு போட்டேன். அவருடைய இதை எடுத்து சென்று ஜனாதிபதியிடம் கொடுத்தார். ஜனாதிபதி பார்த்தார். அப்போ ஜனாதிபதிக்கு நான் லெட்டர் கொடுத்தேன். அந்த லெட்டர் இந்த மாதிரி பண்ணி போனோம், இது ஸ்பெஷலாக இங்கே இந்திய பிரதமர் மோடி வெளியிடுறாரு, அதனால் இது நாம் வெளியிடணுன்னே எங்கள் ஜனாதிபதி பார்த்தார். ஆஹா, மோடி அங்கே வெளியிடப்படியால் நாமளும் பண்ணுவோம், ஏன்னா மோடியோட ரொம்ப இணைச்சா இருந்தார் ஜனாதிபதி, நாமளும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவ் கொடுத்தாரு. அந்த அப்ரூவல் தான் எனக்கு பாஸ் ஆச்சு. ஆனால் அது பாபாவோட வேலையோட என்னுடைய வேலை கிடையாது. பாபா செய்ய வச்சார், நான் செய்தேன், அவ்வளோதான். அது அவர் கருவியாக இருந்தாலுடைய இதுக்கு எனக்கு முழு தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் செய்ய வச்சார், அது பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இந்த லோகத்தை எத்தனை பேர் நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்தது நான் கிரேட் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த இந்த அதில் இருக்கிற முத்திரை பார்த்தீங்கன்னா, மூலஸ்தானம் வந்து பாபாவோட படம், எங்களோட கோயிலில் இருக்கிற மூலஸ்தான படம் தான் இந்த படம். இந்த படம் தான் 1960ஆம் ஆண்டு இந்த படத்தை வச்சு தான் நாங்கள் வழிபட்டோம். இந்த 60ஆம் ஆண்டில் போயிட்டு படம் தான் இந்த படம். இந்த படத்தை தான் நாங்கள் மூலஸ்தான படமாக நினைக்கிறோம். என்னென்னா, இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, ஷிரடி சாய் பாபா காலுக்கு மேலே கால் போட்டிருப்பார், சத்யசாய் பாபா சம்மானம் போட்டிருப்பார். இந்த 2 விஷயம் இருக்குது. ஷிரடி சாய் பாபாவுடைய காலை பார்த்தா புண்ணியம், அதே மாதிரி சத்யசாய் பாபா காலை பார்த்தனும் புண்ணியம். அப்போ இப்படி ஒரு படம் வந்து தான் நாங்கள் ரெண்டு படத்தையும் வச்சு கும்பிட்றோன்னா, ஷிரடி சாய் பாபாவுடைய இதுவும் சத்யசாய் பாபாவுடையும் ஒன்றா இருக்குது. அப்போ இந்த படத்தை வச்சு தான் நாங்கள் மூலஸ்தான படமாக வச்சு தான் ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு. ரொம்ப சந்தோஷம் சார். ஆனால் சுவாமி பேரில் ஒரு ஸ்டாம்பை இலங்கை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணணுன்னா எல்லாருக்குமே சுவாமியை பற்றி தெரிஞ்சிருக்கு இலங்கையில். ஸோ அது எப்படி நடந்தது, அந்த மூவ்மெண்ட் அது ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது இலங்கையில் வந்து நிறைய சிங்களவர்கள் பாபாவை கும்பிடுறாங்க. காரணம் என்னென்னா, இலங்கையில் இருக்க பௌத்த சமயம், இந்து சமயம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கலாச்சாரம் தான். இந்து சமயம் பௌத்த சமயம் ஒரே கலாச்சாரம். நாங்கள் பிள்ளையார் கும்பிட்றோம், அவங்க கணதெய்வம்னு கும்பிட்றாங்க. நாங்கள் விஷ்ணு கும்பிட்றோம், அவங்களும் விஷ்ணு கும்பிட்றாங்க. நாங்கள் காளியை கும்பிட்றோம், அவங்க பத்திரகாளியை கும்பிட்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் கும்பிட்றாங்க. புத்த பகவானையும் கும்பிட்டாலும், இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில் கதிர்காமம்னு வந்தீங்கன்னா, கதிர்காமத்தில் முதல் மூலஸ்தானம் வந்து முருகன் தான். அந்த முருகனை தான் கும்பிட்றோம். அவங்க கதிர்காம தெய்வம்னு சொல்லி அதை கும்பிட்றாங்க. அதே மாதிரி காளியை பத்திரகாளின்னு கும்பிட்றாங்க இந்த கதிர்காமத்தில். அப்போ இந்து சமயமும் பௌத்த சமயம் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ அதே நேரத்தில் இந்து சமயத்தில் உள்ள அந்த இதுவும் பௌத்த இதுவும் சத்யசாய் பாபாவுடைய போதனைகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வருது.
அப்போ அது வந்து இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றொன்று இன்னொரு விஷயம்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். சச்சரிதம், சிறுடி பாபா சச்சரிதம், அதுதான் சொல்ல மறந்துட்டேன். சிரிச்ச சச்சரிதத்தை எல்லா லாங்குவேஜ்லையும் பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. அது உலகத்துக்கு அத்தனை லாங்குவேஜ் சத்தியம் இருக்குது. ஆனால் சிங்கள லாங்குவேஜில் கிடையாது. அப்போ சமஸ்தான், அந்த சிறுடி சமஸ்தான் கேட்டாங்க, நீங்கள் சிங்களத்தில் பண்ணி தருவீங்களான்னு கேட்டாங்க. பண்ணித்தாரேன்னு பண்ணி ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னே சச்சரிதத்தை சிங்களத்தில் செய்து நான் அங்கே எடுத்து சென்று அங்கே வச்சு சிறுடியில் ரிலீஸ் பண்ணேன். அப்போ இந்த அங்கே இருக்கிற இலங்கையில் இருக்கிற பௌத்தர்களும் சரி, தமிழர்களும் சரி, சத்யசாய் பாபாவோடைய அட்டாச்ச காரணம் என்னென்னா, இன்னொரு விஷயம் இருக்குது. சத்யசாய் பாபாவோடைய அந்த படங்கள், ஃபோட்டோகிராஃப் நிறைய பிரிண்ட் பண்ண வந்துச்சு. இலங்கையில் நிறைய இடங்களில் படங்கள் வர துவங்கிச்சு. மற்றது பேப்பர்ஸில் வர துவங்கிட்டு உண்டு. இன்னொரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஆப்ரஹாம் கோபுர்ன்ற ஒருத்தர் மலையாளி, அவர் சத்யசாய் பாபாவை கிட்டாச் பண்ணி நிறைய ஆர்டிக்கல் எழுதி கொண்டு வந்தார். இலங்கையில் அவர் மலையாளி, அவர் ஆப்ரஹாம் கோபுரன்னு சொல்லி சத்யசாய் பாபாவை அட்டாச் பண்ணி நிறைய ஆர்டிக்கல் எழுதி கொண்டு வந்தார். அந்த ஆர்டிக்கல் நிறைய பேர் படிச்சுட்டு சத்யசாய் பாபா பற்றி ஒரு தப்பான எண்ணங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் அதை அந்த அந்த இதை உடைச்சது வந்து என்னுடைய ஃபாதர் எஸ்டி சிவநாயகம். பத்திரிகை ஜாம்பவான்னு சொல்லுவாங்க, இலங்கையில் பத்திரிகை ஜாம்பவான்னு சொல்லுவாங்க, எஸ்டி சிவநாயகம். அவர் அந்நேரம் பத்திரிகையில் இருக்கும்போது இந்த ஆர்டிக்கலை நான் எடுத்து தமிழில் சரி போட்டு கொண்டு வந்தார். அதே நேரத்தில் அவருடைய ஸ்தாபனத்தில் சிங்கள பேப்பரும் படிக்கிட்டு வந்தது. அந்த சிங்கள பேப்பரில் இந்த ஆர்டிக்கல் போட வந்துச்சு. அப்போ நிறைய சிங்கள ஆக்களும் அந்த படிக்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிது, தமிழாக்களும் படிக்க வேண்டிய கிடைச்சிது. அதனால தான் இந்த ஸ்ப்ரெட் ஆகி இலங்கையில் இந்த ஆர்கனைசேஷன் வளர துவங்கிச்சு. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்தாபனம் 1960ஆம் ஆண்டில் டாக்டர் கணேஷால்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவும் டாக்டர் பிள்ளைன்னு சொல்லி அம்மாவும் இங்கே சத்யசாய் பாபா பார்த்துட்டு வந்து அங்கே ஆரம்பித்தாங்க இந்த ஆர்கனைசேஷன். ஆரம்பிக்க வந்த நேரத்தில் அந்நேரம் கிட்டத்தட்ட 60ஆம் ஆண்டில் கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் எனக்கு வயது 10 இருக்குன்னு, அப்போ நான் 10-12 நான் போய் கொண்டிருப்பேன். போனால் பஜனை நடந்து கொண்டிருக்கும். திடீர்னு என்ன பண்ணும், முட்டை அறி விடும், தக்காளி விடும். எதிர்ப்பு அந்த இடத்துல எதிர்ப்பு என்ன, அதாவது இஸ்லாமியர்கள் சுற்றி இருந்திருந்தாங்க, எஜுக்கேத்தாங்க. உடனே என்ன பஜனை நிப்பாடிட்டு எல்லாம் ஓடுவாங்க. இது நடந்து கொண்டிருந்த காலகட்டம். பிறகு இப்படியே மானியம் பண்ணி அதை ஏறி நடந்து கொண்டு இருந்துச்சு. நடந்த காலத்தில் ஒரு நாள் மகா சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, மகா சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக முதலாவது ஒரு டெலிகிராம் அடிக்கிறாங்க பாபாவுக்கு. பாபா நாங்கள் மகா சிவராத்திரி செலிப்ரேட் பண்ண போனோம். அது பாபா பார்ப்பாரோ பார்க்க மாட்டாரோ தெரியாது, அனுப்பிட்டோம் மெசேஜ். மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் ஒரு டெலிகிராம் வருது, பாபா அனுப்புகிறாரு, பிளஸ் பாபா. அந்த டெலிகிராமை இன்னும் நாங்கள் பொக்கிஷமாக வச்சுருக்கோம். அதில் வந்து நினைச்சு கொண்டு வந்து இந்த ஆர்கனைசேஷன் நடக்க போகுதுன்னு இப்படியே வந்து கொண்டிருக்கும்போது இந்த ஆர்கனைசேஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா இது ஒரு 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 கொழும்பு, அதாவது இலங்கை கொழும்பில் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குன்றது கொழும்பு பண்ணுறதுக்காண்டி என்னுடைய ஃபாதர், அப்போ அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் வந்து பத்திரிகை ஜாமான்னு சொல்லுங்கள், அதாவது இலங்கையில் பெரிய பிரபலமான பத்திரிகை ஆசிரியர். அவர் வந்து பல 14 பத்திரிகை ஆசிரியர், அவர் எல்லாரும் தெரியும், எஸ்டி சிவநாயகனோட பேர். அவர் என்ன பண்ணார், இங்கே கொழும்பு புட்டபத்துக்கு வந்தார். வந்து அந்த நேரத்தில் உங்களுடைய 2வது கருத்தரங்கு மாநாடு நடந்து கொண்டிருக்கு அந்த பீரியடில். அப்போ வந்து இந்திரால் ஷாண்டு அவர் தான் இன்சார்ஜாக இருந்தார். உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் அவர் தான் தலைவர். அப்போ இந்திரால் ஷாண்டில் என்ன பண்ணார், வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் நடத்துகிறோம், எங்களுக்கு இதை அப்ரூவ் பண்ணணும், நீங்கள் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருங்க அதுன்னு. அப்போ அவரை கேட்டார், எங்கே இந்த ஸ்தாபனம் இருக்குன்னு. இது கொழும்பில் இருக்குது. கொழும்பில் எங்கே இருக்குது, மத்தியில் இருக்குது, கொழும்பு மத்தியில் சென்ட்ரலில் இருக்குது. ரைட், அப்படியா? அப்போ என்ன வேணுன்னா, இது சுற்றி வர இந்த கொழும்பு மத்தியில் வந்து சுற்றி வர டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஆஃப், அதாவது விதவிதமான இனத்த மக்கள் வாழ்கிறாங்க. சிங்களவர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்டியர்கள், சில சைனீஸும் இருந்தாங்க. இதில் வந்து மலையாக்கள் இருக்காங்க. அப்போ இந்த சென்டர் இருந்து வந்தால் இது வந்து நல்ல ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், இன்னும் ப்ரொப்பகண்டா பண்ண எல்லாரும் மதத்தை அனுசரித்து கொண்டு போகலாம் என்று சொல்லி சொன்னார். சொன்ன உடனே அப்போ என்ன பண்ணார், சரி நான் இதை அப்ரூவ் பண்ணி தரேன்னு சொல்லி பாபாவோட கவுன்சிலில் போட்டு சத்யசாய் சென்டர் ஆஃப் கொலம்பு என்று போட்டு அப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்டர்னு வந்துருச்சு. ஒன்று சென்டர் மத்திய நிலையம், கொழும்பு மத்தியும் அதில் இருக்குது. அப்போ 2 சேர்ந்த முடியல சத்யா சென்டர் ஆஃப் கொலம்புன்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் இங்கே ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அது கொழும்புக்கு வந்த பிறகு கொழும்புலையும் இலங்கையில் வந்து இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக அது பதிவு செய்யப்பட்டுச்சு.
அது நடந்து கொண்டிருக்கக்குள்ள சரி இப்போ நடந்து கொண்டிருக்க இப்போ வந்து நம்ம ஒரு இடம் கிடையாது உங்களுக்கு. அப்போ இடம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு இடம் எடுத்துக்கணும். இடம் எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஃபார்ம் பண்ணணும். ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணால் தான் இலங்கை அரசாங்கம் மூலமாக அந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணால் தான் நாளைக்கு ஒரு இடம் வாங்கினாலும் அந்த ட்ரஸ்ட் மூலமாக நிர்வகிக்க முடியும். அப்போ ஒரு அறக்கட்டளை யார் வைக்கணும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அறக்கட்டளை தயாரித்து எல்லாத்தையும் கூட இலங்கை கொழும்புக்கு இங்கே புட்டபர்த்திக்கு வராங்க. புட்டபர்த்திக்கு வந்து எங்கள் ஃபாதர் அப்போ ஃபாதர் தான் கொண்டு வந்தார். ஃபாதர் கொண்டு வந்து பாபாட்ட கொடுக்குறாரு அறக்கட்டளையே இந்த பில்லு. அப்போ பாபா அறக்கட்டளை ஓகேன்னொடனே பாபா அப்ரூவ் பண்ணி கொடுத்தாரு, பிளஸ் பண்ணி கொடுத்தாரு. பார்லிமெண்ட்லேயும் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆனோடனே அறக்கட்டளை ஃபார்ம் ஆயிடுச்சு. திருப்பியும் அதை ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுவேன் அந்த நேரத்தில் பாபாவுக்கு அந்த அறக்கட்டளை பாபா ப்ளஸ் பண்ணி கொடுக்கும் போது பாபா ஒரு மிரக்கல் பண்ணி ஒரு மோதிரத்தை எங்கள் ஃபாதர் கையில் போட்டுவார். போட்டோன்னே ஃபாதர் எதிர்பார்க்கல. பாபா அவர் கொடுத்தது அறக்கட்டளை ப்ளஸ் பண்ணுறதுக்கு. அவர் பாபா என்ன அறக்கட்டளையை வாங்கி ப்ளஸ் பண்ணிவிட்டு ஒரு மோதிரத்தை எடுத்து அவர் கையில் போட்டு விட்றாரு. போட்டுட்டு ஃபாதர் கேட்குறாரு என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அவர் டக்குன்னு அவருக்கு அவர் அந்த பதற்றத்தில் பாபா சிறுடி பாபா இருக்காருன்னு சொல்கிறாரு. அப்படியா நல்லா பாரு என்னன்னு அவர் சிறுடி பாபா சொல்கிறார். சிறுடி பாபா இருந்தாராம், திடீர்னு சத்யபாபா வந்துட்டார் மேலே அது ரிங்கில். அப்போ எப்படி சத்யபாபா மேலே கீழே சிறுடி பாபா இருக்காருன்னு பாபா என்னன்னு வச்சுக்க நேரம் வரும் அவ்வளோதான் சொன்னார். நேரம் வரும் வச்சுக்க. இவர் குழந்தைட்டார். கொண்டு வந்து என்ன பண்ண கையில் போடலை, எடுத்து வச்சு பூஜரில் வச்சு கும்பிட்டு துவங்கிட்டார். அது அவர் கையில் போடலை, வச்சு கும்பிட்டார். இப்படி இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு பில்டிங் ஒன்றும் கிடைக்கல, எல்லாம் பார்த்தாங்க ஒன்றும் கிடைக்கல, அமைச்சர் மாதிரி விட்டுட்டாங்க. அப்போ நான் வைஸ் பிரசிடண்டாக போகிறாங்க. அந்த ஆர்கனைசேஷன் ஃபாதர் பிரசிடென்ட், நான் வைஸ் பிரசிடென்ட், எல்லாம் 25 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் 2000 ஆண்டு ஃபாதர் தவறிட்டார். திருச்சியில் தான். திருச்சி நானும் ஃபாதர் வந்தோம். அப்போ சோமிலாம் கூட்டி வந்தோம். திருச்சியில் வச்சு தவறிட்டார் பிரதமர். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா தலைவர் இல்லை. இப்போ தலைவர் புது தலைவர் வேணும். இப்போ நான் வைஸ் பிரசிடென்ட் நான் இருந்தேன், என்ன தலைவராக இருந்தேன், என்ன தலைவராக சொன்னாங்க. நான் முடியாதுன்றேன். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன், இந்தியன் பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறேன். நான் இல்லை இந்த அறக்கட்டளையெல்லாம் போய் சம்மந்தம் பண்ண விடாது, நீங்கள் பார்த்து பண்ணுங்கன்ட்டு ஒரு ஆளை போடுங்கன்ட்டு இவங்களாம் ஃபுல் இதாண்டாங்க. நீங்கள் தான் தலைவராக வரணும்னு. என்ன பண்ணுறதுன்ட்டு இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணேன். நான் சொல்கிறேன் சரி நான் இதுக்கும் புட்டபர்த்தி போகிறேன், பாபாவோட பெர்மிஷன் கிடைச்சா நான் உங்கள்கிட்ட தலைவராகிறேன், இல்லாட்டி நீங்கள் வேறு யாரும் பார்த்துங்க என்று சொல்லிவிட்டு, எனக்கு தெரியும் பாபாட்ட இன்டர்வியூலாம் அந்நேரம் எடுக்க முடியாது, பாபாவுக்கு வர முடியுமா, சரி ஒரு லெட்டர் லீவ் வச்சுக்கொள்ளும், பாபா வந்து வாங்கினாருன்னா போகணுன்னு வச்சுருந்தேன். அமதியில் என்ன பண்ணிட்டேன், உட்காந்துருக்கேன். பாபா வந்தார், வந்துக்கிட்ட வந்தார், லெட்டர் கொடுத்து வாங்கிட்டார். அப்போ பாபா வாங்கிட்டேன் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அப்போ சரி இது ஓகே. அப்போ பாபா அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் உடனே சொல்லிட்டேன் பாபா வாங்கிட்டாரு, ஓகே நான் தலைவராகிறேன் சொல்லி தலைவராக. இப்போ தலைவரான பிறகு இந்த மோதிரத்தை எங்கள் அம்மா கையில் கொடுக்குறாங்க, இதை நீ வச்சுக்கணுன்னு. என்னென்ன இப்போ தலைவராகிடுச்சு, நம்ம மோதிரம் கையில் வந்துருச்சு. இப்போ சொந்தமாக ஒரு பில்டிங் கிடையாது, சும்மா இது பண்ணுறது எப்படி நான் பாபா கொண்டு நடத்துகிற பில்டிங்கை நீ தான் பார்த்துக்கணும் சொல்லி கொண்டு இருக்கல. நான் இந்தியன் பேங்கில் வேலை செய்யும்போது இந்த மற்ற மேனேஜர் மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், அவுட் ஆஃப் வே. அதாவது அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது, எல்லாம் லெஜிஸ்லேஷன் தான். பாஸ்புக்கும் கொண்டு வந்து பாஸ்புக் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அதில் செலான் கொடுத்தா செலான் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அது பொறுத்து நான் செலாமாக கொண்டு போய் கவுண்டரில் கொடுக்கணும், கொடுத்து கேஷை மாற்றி கொடுக்கணும், இப்படி பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி வரும்போது வயது போன ஆட்கள் இப்படி வரும்போது நான் என்ன பண்ணுவேன், அவளை அலக்கழிக்கிறதில்ல, உட்கார வச்சுட்டு நானே எடுத்துக்கொண்டு போய் செலானை கொடுத்து ஃபில்அப் பண்ணி கேஷ் எடுத்துக்கொண்டு கொடுக்குறதும், அது செலான் மாதிரி கொடுக்குறதும், ஃபிக்ஸட் டிபாசிட்டை ஃபில் பண்ணி கொடுக்குறதும், இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்தேன். இது ஒரு சேவையாக செய்து கொண்டு வந்தேன். சாய் சேவைனா பரவாயில்ல, சேவையாக செய்து கொண்டு வந்தேன், பேங்க் சர்வீஸ். இப்படி செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க. இந்த அம்மா லண்டன்லேருந்து வருவாங்க பேர் போடுவாங்க, எனக்கு தெரியும் இந்த அம்மாவை. இப்படி சேவை செய்து கொண்டு வந்தேன்னா இந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, உதயநாயகன் இப்படி சேவை செய்கிறீங்களே ரொம்ப இதாக இருக்குது, உங்களுக்கு நான் இதாக கொடுக்கணுமே, என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்துன்னு செய்யலாமா, இது நான் சேவையாக தான் செய்கிறேன். இவங்க என்ன பண்ணாங்க, சாக்லேட்ஸ் கொண்டு கொடுப்பாங்க, லண்டனில் இருந்து சாக்லேட்ஸ் கொண்டு வாங்க. கொடுத்து அவங்களுக்கு முன்னாலே என்ன சாக்லேட்டை உடைச்சி ஸ்டாஃப்க்கெலாம் கொடுத்து விட்ருவோம். அப்போ அவங்க பெரிய ஆச்சரியம், என்னடா சாக்லேட்டை கொடுத்தாலும் நாங்கள் வெளியே கொண்டு போகலாம், இல்லை ஸ்பெண்ட் பண்ணி என்னென்னு ஒரே ஆச்சரியம். அவங்க போயிட்டாங்க லண்டனுக்கு. நெக்ஸ்ட் இயர் வராங்க லண்டன்லேருந்து. அதுதான் இப்போ அந்த விஷயம் நான் கேட்கும்போது இந்த இது மாதிரிலாம் பண்ணிட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. டக்குன்னு நான் மட்டும் கேட்குறேன், அது நான் கேட்குறேன்னா பாபா கேட்க வச்சாரா ஒன்றும் புரியலை. நான் கேட்டேன், அம்மா நீங்கள் லண்டனில் இருக்கீங்க, உங்கள் வீடு பூட்டினபடி இங்கே கொழும்பில் இருக்குது, புதுச்செட்டு தெருவில் பூட்டினபடி இருக்குது, ஏன் அந்த வீட்டை நீங்கள் எங்களுக்கு கொடுங்களேன், நாங்கள் பஜனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சொந்தமான இடம் கிடையாது, நீங்கள் அதை தாங்களேன், ஒரு விலை பேசி தந்தாலும் நான் வாங்கி கொடுறேன்னா. இந்த அம்மா அப்படியா சரி என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ சரியான சொன்ன மாதிரி நார்மலாக ஃபேஸ் சொல்லணுமா, நார்மலாக சொல்லுவாங்க தானே, அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நான் எடுத்துக்கொண்டேன், சரியான விட்டேன்.
அடுத்த நாள் காலையில் லண்டன் போகிறதுக்கு முந்தி நேராக என்கிட்ட வந்து அந்த வீட்டு சாவி கோயை கொடுத்து நீ வீட்டை எடுத்துக்கன்றாங்க. என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே, நான் இப்படி சும்மா வாயில் கேட்டால் கொடுத்துட்டாங்களே. அப்போ இங்கே வாங்கம்மா, நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு சும்மா கொடுக்காதீங்க, இதுக்கு ஒரு ஆஃபர் கொடுங்க, நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். சரி நீங்களே ஆஃபர் பண்ணுங்கன்னாங்க. நான் எப்படி ஆஃபர் பண்ணுறது, எனக்கு தெரியலை எப்படி பண்ணுறேன். டக்குன்னு என் வாயில் வந்தது 100 லட்சம். அப்போ அந்த வீட்டை கேட்க வச்சிருந்தேன் பாபா, சொல்ல வச்சிருந்தேன் பாபா. நான் ஒரு கரியாக தானே சொன்னேன் 100 லட்சம்னே. சரி இங்கே எடுத்துங்கண்ணா. அவள் எதை வச்சு நான் 100 லட்சம் கொடுத்தோம்னா எனக்கு புரியலை. சரின்ட்டு இந்த அம்மா சொன்னோடனே நான் போய் போனப்போ தான் யோசிச்சு, என்னடா 100 லட்சம் சொல்லிட்டேன் எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தா 50 லட்சம் பேங்க்கில் இருந்துச்சு. சத்ய சாய்பாபா ஆர்கனைசேஷனே வந்து டொனேஷன் அந்த காலத்து 60ஆம் ஆண்டுலேருந்து சேர்த்த காசு 50 லட்சம் இருந்து. இந்த 50 லட்சம் கொடுத்துருவோம், இன்னொரு 50 லட்சம் தானே, அது எப்படியும் கொடுத்துருவோம். பாபா தான் செய்யார், அவர் ஆடுன்னா ஆடுறேன் அவ்வளோதான். சரின்ட்டு விட்டுட்டு பார்த்தேன். நான் ஒரு 1 இயரில் இந்த பேங்க் தாருன்னு சொன்னேன், அவன் தான் கொடுத்தேன். 1 இயரில் செட்டில் பண்ணுறேன்னு. ஒரு 3 மந்தில் நம்ப மாட்டீங்க 30 லட்சம் சேர்ந்துருச்சு காசு. டொனேஷன் வரத்து வந்துச்சு, டொனேஷன் வந்து 30 லட்சம் சேர்ந்துருச்சு. இப்போ 20 லட்சம் ஷார்ட், 20 லட்சம் கொடுக்கணும். என்ன பண்ணுறது, 20 லட்சம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், என்னோட ட்ரஸ்டிஸ் 2 பேர் சொன்னாங்க, நாங்கள் ஆளுக்கு 10 லட்சம் தாரோம், நீங்கள் கூட்டு முடியுங்க. இந்த அம்மாவுக்கு நான் 1 வருஷம் சொன்ன விஷயத்த 6 மாதத்தில் முடிச்சிட்டேன். 10 லட்சம் கொடுத்து எல்லாம் முடிச்சு செட்டில் பண்ணிச்சு. வீடு நமக்கு சொந்தமாக வந்துருச்சு. இது வந்துச்சா, பாபா விளையாட்டை பாருங்கள். இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் மேன். ஒரு ஆள் ஜப்பானில் செய்கிறார், ஒரு ஆள் இந்தியாவில் பிஸ்னஸ் செய்கிறார். இவங்க போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு 2 பேரும் எனக்கு சொல்கிறாங்க, அந்த காசு எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பாபா கொடுத்துட்டாரு. எங்களுக்கு பாபா கொடுத்துட்டாரு, நாங்கள் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டில் கிடச்சிட்டு எங்களுக்கு, நீங்கள் அந்த 10 லட்சம் லேவுட் பண்ணுங்கன்ட்டு. அப்போ அந்த 10 லட்சம் எனக்கு 20 லட்சம் சும்மா கிடச்சிட்டு செட்டில் பண்ணியாச்சு. பில்டிங் ஓகே, இப்போ எனக்கு சொந்த பில்டிங் இருக்குது. பழையபடி பஜனை வச்சு பஜனை போகுது, எல்லாம் பண்ணி வந்துட்டு நடந்து வந்துருக்கு. இப்படி வர நேரத்தில் ஒரு நாள் என்னுடைய நண்பர் பிரபாகரன் சொல்லி கமர்ஷியல் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவர் எனக்கு சொன்னார், இப்படி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், பெரிய பிஸ்னஸ் மேன், சிவா செல்வரட்னம். அவர் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்ய விரும்புகிறாரு சாய்பாபாவுக்கு, உங்களுக்கு பில்டிங் கட்டித்தர விரும்புகிறாரு, சரியாண்டு. எனக்கு என்னடா இது, பாபா விளையாடுறாரா, திருப்பி இப்படி பண்ணுறாரு, எப்படி நம்புறது, யாருன்னு தெரியாது. பில்டிங் வாங்கியாச்சு. அவர் வந்தார், என்ன சொன்னார், இந்த பில்டிங் சரியில்லை, நான் உடைக்க போகிறேன், தரமட்டமாக்கி நான் புது பில்டிங் கட்டித்தாரேன்றாரு. எப்படி நம்புறது, யார் இவர் யாருன்னு தெரியாது, கட்டித்தாரன்றாரு. இதை நான் ஏற்றுக்கொள்கிறதா ஏற்றுக்கொள்ளாமல் விடுறதா, இல்லை வர்ற சான்ஸை விட்டுறதா, என்ன பண்ணுறது, பாபா என்ன விளையாட சோதனை பண்ணுறாரான்னு புரியலை. சரி நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 வீக் டைம் கேட்டேன். 1 வீக் டைம் கேட்டு என்னுடைய செக்ரட்டரி சொன்னேன், நீங்கள் புட்டபத்தி போங்க, நான் வர முடியாது, நான் இந்த பிளான் ஒன்று கிரித்தாரேன், படம் ஒன்று ட்ரா பண்ணி தரேன், இப்போ தான் பில்டிங் மேலே ஒன்று கீழே ஒன்று கிரித்தாரேன், இதை கொண்டு போய் பாபாட்ட வைங்க. பாபா வந்து வாங்கினாருன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அப்போ ட்ரங்க் எல்லாம் இதெல்லாம் கிடையாது, மொபைல் கிடையாது, எஸ்டிடி லைன் தான். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இவர் இங்கே வந்துருந்தார், வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தார், ட்ராவலில் வந்திருந்தார். வந்து பாபா வாங்கினார், வாங்கி விரித்து பார்த்தாரு, பிளானை விரித்து பார்த்துட்டு விரலால் இன்னும் கீறினாலாம், சுற்றி கொடுத்தாரு. இவர் உடனே ஃபோன் பண்ணி சொன்னார், பாபா இப்படி கீறி கொடுத்தாருன்னு. அப்போ நான் நினச்சேன் பாபா சைன் போட்டு கொடுத்தாரு போல இருக்கு, ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவர் ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் வந்து செய்யுங்க. அடுத்த நாள் டிஸ்மிஸ் பண்ணிட்டார் பில்டிங்கை, உடைச்சி தரமட்டம் ஆக்கி கட்ட சொல்லிட்டார். அந்த கட்டின பில்டிங் தான் இப்போ இந்த பில்டிங். மேல் மாடி கீழ் மாடி கட்டியாச்சா, இப்போ மேலே படம் வச்சாச்சு, மூலஸ்தான படம். அந்த படம் தான் முத்திரை படம். அந்த முத்திரை இருக்கிற படம் தான் எங்களுடைய மூலஸ்தான படம். 60ஆம் ஆண்டுலேருந்து அதுதான் படம் வச்சு பொறை பண்ணி கொண்டு வரேன். ஒன்றுக்குள்ள 2014ஆம் ஆண்டு பாபா தவறி போகிறார். பெரிய ஒரு ஷாக் எங்களுக்கு. என்ன பில்டிங் கட்டியாச்சு, இப்போ பாபாவோட பாபா தவறி போயிட்டார், என்னடா இதுன்னு மக்கள் பரிதவிக்கிறாங்க, என்ன செய்கிறது தெரியாமல் இப்படின்னு. எனக்கும் ஒரு கொஞ்சம் தள்ளாட்டா, என்னடா இது இப்படி பண்ணிட்டுனே, இப்படி பாபா இப்படி பண்ணி படத்தை வச்சுக்கோ, பாபா தருவிட்டாரே, இப்படி பண்ண போகிறோன்னு. சரி பண்ணிட்டு வேறு வழி இல்லைன்னு இங்கே புட்டபர்த்தியில் சமாதி டே வந்து அன்றைக்கி நேரடி தொலைக்காட்சி பண்ணி கொண்டு இருந்தாங்க. அந்த சேனலை நான் எடுத்துக்கொண்டேன் இலங்கைக்கு. எடுத்து நம்ம சென்டர்லேயே பெரிய ஸ்க்ரீன் போட்டு அந்த பாட்டு கொண்டு இருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் வந்து அழுது இது பண்ணி இப்போ பாபா இது பண்ணி பெரிய அங்கேயே பெரிய சோகடலாயிடுச்சு. அதுக்கு பிறகு பண்ண மனதில் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏன் இந்த மக்கள் அழுறாங்களே, இவனுக்கு ஒரு சிலை வச்சா என்ன. ஏன்னா நம்ம கோயிலில் வந்து சிலையை வச்சுருந்தா அவங்க அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அப்போ சிலையை வச்சா இவங்க சில மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நினச்சோன்னே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, பண்ணுவோன்னு நினைட்டு
ஏப்ரல் மாதம் பாபா சமாதி ஆனோடனே நான் உடனே அடுத்த மாதம் நான் இங்கே ஜெய்ப்பூர் வரேன். ஜெய்ப்பூர் வந்து படத்தை கொடுத்து ஸ்டாச்சு ஆஃப் க்ரியேட் பண்ணுறேன். என்னோட செக்ரட்டரியாக இருந்தார் கௌசின்னு சொல்லி பெரிய ஓவியர். அவர் இஸ் கிரேட் ஆர்டிஸ்ட். அவரே படத்தை வரைஞ்சார். படத்தை வரைஞ்சி அவரும் நானும் தான் வந்தோம். ஜெய்ப்பூரில் வந்து இந்த படத்தை கொடுத்து இது மாதிரி சிலை செய்யணும்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் அவங்க செய்கிறாங்க சிலை. அந்த ஜெய்ப்பூரில் வந்து சிறுடி சிலை தான் செய்வாங்களே, சத்யாவச சிலையே கிடையாது. முத செய்த சிலை இந்த சிலை தான். ஜெய்ப்பூரில் செய்த சிலையும் இந்த சிலை தான். இதை வேறு இந்த மாநிலத்திலையும் செய்யலை அந்த காலகட்டத்தில். அது பிறகு இப்போ செய்கிறாங்க. அப்போ சிறுடி பாபாவோட சிலை மட்டும் தான் செய்து கொண்டு இருந்தவங்க ஜெய்ப்பூரில். சத்யசேவாவோட சிலை செய்யணும். அதில் எப்படி செய்கிறதுனா இதான் படம், இது மாதிரி செய் பார்த்து அதே மாதிரி செய்தாங்க. நான் 2 தடவை வந்தோம். திருப்பி போகிறதும் வாரதும் கொழும்புலேருந்து ஜெய்ப்பூர் போகிறதும் செய்து வச்சட்டை செய்தாச்சு. கொழும்பு கொண்டு வந்தாச்சு. இப்போ கொழும்பு கொண்டு வரல என்ன பிரச்சனைனா, நான் இங்கே இலங்கையில் சிலை வைக்கிற விஷயத்தை பேப்பரில் போடாச்சு. எல்லா இடம் பாப்புலர் ஆகிடுச்சு. அப்போ பெரிய ஆச்சரியம், பாபாவுக்கு சிலை வருதா என்று இல்லை ஆச்சரியம். இந்த படத்தை கொண்டு வரோம், படம் பார்த்தவங்களுக்கு சிலை வருதானது ஆச்சரியம் தானே. நான் சிலையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பெரிய இது பண்ணி பேப்பரில் போட்டாச்சு. அங்கே நான் சிலையை கொண்டு வரதான் பிரச்சனை போச்சு. அந்த ஈகோ வந்துட்டு நாங்கள் பாபா பார்த்தாரு, இவனுக்கு வைக்கணும் வழின்னு சொல்லிட்டு வச்சுட்டார் வேலை. சிலை வந்து மும்பை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிடுச்சு. இந்த ஷிப்பில் வந்து இறங்கிட்டு ஹாபரில், கொழும்பு ஹாபரில். இப்போ அந்த சிலையை கொண்டு வரணும் கொழும்புக்கு, நம்ம சென்டருக்கு. பாபா வச்ச சேதனமா அடி மழை, கொட்டுது மழை, கண்டெய்னர் வைக்க முடியாத நிலைமை. அப்போ தான் பாபாட்ட சொன்னேன், பாபா நான் தவறு பண்ணிட்டேன், நான் என்ற வார்த்தையை சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க, நீங்களே கொண்டு சேர்த்துருங்கன்ட்டு சொன்னானே. நான் ப்ரே பண்ணி கொண்டிருக்கேன். அந்நேரம் கிளியரிங் ஏஜென்ட் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் கண்டெய்னர் இறக்கிறதுக்கு. அந்த ஒரு நிமிஷம் மழை நிற்கிது. குடையில் ஒருத்தர் வாராரு, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கஸ்டம் ஆஃபீஸர் வந்து இவட்டு கேட்குறாரு, சிங்கள மொழியில் கேட்குறாரு, என்ன நிற்கிறேன்னு. இப்படி கண்டெய்னர் இருக்கணும் சார், கொண்டு போகணும். ஏன் எடுத்துன்னு சொல்லிட்டு உடனே சானிடைசர் கண்டெய்னர் இறக்கி கொடுக்குறாரு. சில அடுத்த வந்துடுச்சு. இதெல்லாம் நடக்குமா? நீங்கள் இப்போ இதை யாருங்க சொன்னால் நீங்கள் சாய்பாபா வட்டி ஓட்டி நம்புவீங்க, வேறு யாரும் சொன்னால் நான் கதை விட்ற நினைப்பாங்க இந்த கதையை. அந்த சிலையை வந்து மேலே வந்துச்சு. அந்த சிலை வந்து வச்சதும் பெரிய மிரக்கல் எனக்கு. எல்லாரும் பெரிய சந்தோஷம், மாலை போடுறேன், என்ன அபிஷேகம் பண்ணுறேன், என்ன பண்ண ஒரு சந்தோஷம், பாபா உயிரோடு இருக்காருன்னு ஃபீல் வந்துருச்சு எல்லாருக்கும். இப்படி வந்த நேரத்தில் எல்லாம் பஜனை கீழே போய் கொண்டிருக்கு. இந்த சிறுடி பாபா இருக்கார்ல, சிறுடி பாபாவை வந்து நினைச்சதான் அவர் கூப்பிடுவார். அவர் சச்சரத்தில் இருக்குது, சிட்டுக்குருவியின் காலில் கட்டி இழுப்பது போல் இழுப்பேன் என்ற வேர்டு இருக்குது. அது உண்மை. என்னென்னா, நான் மயிலாப்பூரில் படிக்கக்குள்ளே சிறுடி சாபா கோயிலுக்கு போகிறது கிடையாது. அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போவோம் வழியே வருவோம் வழியே ஒரு நாளும் போனது கிடையாது. எனக்கு ஒரு கூப்பிடுறது கிடையாது, நானும் போகிறதில்லை. அப்படி போகிறதுனா கிண்டி போவேன். கிண்டியில் போய் எங்கள் பாபா உருவாக்கின சிலை இருக்குல்ல, அந்த சிலைக்கு பிறகு தானே அங்கே சிலை வந்துச்சு. பாபா தானே முத சிலையை உருவாக்கினார். அப்போ சிறுடி பாபா சிலையை நான் பார்க்குறதுனா கும்பிட்றதான் விட்டுதான். ஒரு நாள் திடீரென்று எனக்கு கனவுல சிறுடி பாபா கனவுல வாராரு, துவாரா மாயில் இருக்கிற மாதிரி வாராரு. என்னடா நமக்கு சம்மந்தமே இல்லையா அவர், நான் சத்யசேவை கும்பிட்றேன், எனக்கு சிவார மாயில் வாராரு, என்னடா என்னன்ட்டு நான் பண்ணிட்டு இருக்கக்குள்ள சரி ஏதோ ஒரு விஷயம் அது மனதில் திங்க் பண்ணிக்கொண்டே இருக்குது. ஒரு 3 நாள் கழித்து டெல்லியிலேருந்து ஒரு சிறுடி பாபா கூட்டம் ஒரு கொழும்புக்கு வராங்க, பஜனை வராங்க. வந்து இவங்க நம்ம கோயிலை கேள்விப்பட்டு உள்ளே வந்து யார் தலைவர்னு கேட்குறாங்க, என்ன காட்டினாங்க. உடனே வந்து அவன் வந்து ஒரு சிலையை கையில் கொடுத்துருந்தாங்க, வச்சுக்கொள்ளுங்க. என்னடா இவர் சிலை கொடுத்து திறந்து பார்த்தா, நான் கனவுல பார்த்த சிலை தான் இந்த சிலை. அதாவது இந்த துவர மாதிரி போஷனில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலில் போய் எல்லா சிறுடி பாபா கோயிலையும் போனீங்கன்னா மூலஸ்தானத்தில் காலுக்கு மேலே காலை தான் போட்டிருப்பாரு, மூலதானே. நான் மட்டும் இப்படி இந்த மாதிரி சச்சு தான் போட்டேன் துவாரமாயி. சரி இப்படி தான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இந்த சிலையை கொண்டு போனேன். எங்கே திருப்பியும் ஜெய்ப்பூர் போய் அந்த சிலையை இடத்துல கொடுத்து இந்த மாதிரி சிலை செய்ய வேணும்னு சொல்லி படா சைஸ், பெரிய சைஸ், லைஃப் சைஸில் ஒரு சிலை செய்து கொண்டு வந்து கீழ் மண்டபத்தில் வச்சேன். மேல் மண்டபத்தில் சத்யசே பாபா, கீழ் மண்டபத்தில் சிறுடி பாபா வச்சாச்சு. இப்போ இந்த மோதிரம் டேலி ஆயிடுச்சு தானே. மோதிரத்தில் இருக்கிற சிலை மேலே சத்யசே பாபா, அதே மாதிரி தான் பில்டிங் அமைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு தான் பாபாவுடைய மிரக்கிள்ஸ் நடக்க தோணுச்சு. மேலே சத்யசேவா, கீழே சிறுடி பாபா, வர்றவங்க எல்லாம் கும்பிட தூக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ண, இந்த இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம். நம்ம என்னுடைய ஆர்கனைசேஷன் வந்து எப்படின்னா சத்யசேவாவும் சிறுடி சேவாவும் ஒரு ஆள் தான். அதுதான் என்னுடைய மோட்டிவ். இதை ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஒரு சேவையாக நான் செய்து கொண்டு வரேன். சரி, அது மட்டும் இல்லை, தவிர வேறு சேவையாகலாம் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு சேவை செய்கிறோம், லெப்ரஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சேவை செய்கிறோம், பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சேவை செய்கிறோம். எங்களுக்கு உள்ள பாலிகா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பத்தியான சாப்பாடு போட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
பாலவிகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியானம் சாப்பாடு போட்டு படிப்பிக்கிறோம். இன்னொரு விஷயம்னா பாலவிகாஸ்டில் வந்து எங்களுடைய சுற்றி வட்டாரத்தில் வறுமையான பிள்ளைகள் படிக்கிறாங்க. வறுமையான பிள்ளைகள் டியூஷன் கொடுத்து போக முடியாது. அதாவது அந்த அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா தோட்டம் ஓட்டோ ஓடுறவராக இருப்பார். அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்வாங்க. அவங்களுக்கு மேற்கொண்டு காசு கொடுத்து பிள்ளைகளை டியூஷனில் போக முடியாது. அந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த பிள்ளைகளுக்காக பாலவிகாஸ் ஸ்கூலத்தில் இதில் நான் ஸ்பெஷலாக மேத்ஸ், கம்ப்யூட்டர், இங்கிலீஷ் படிப்பிக்கிறோம். அந்த பிள்ளைகள் கம்ப்யூட்டர் படிக்கிறதா இருந்தால் வெளியே பணம் கொடுத்து படிக்கணும். நாங்கள் எங்கள் சென்டர்லேயே 5 கம்ப்யூட்டரை போட்டு ஒரு டீச்சரை வச்சு ஃப்ரீயாக இந்த பாலவிகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக மெடிக்கல், ஃப்ரீயாக கம்ப்யூட்டர், ஃப்ரீயாக இங்கிலீஷ், ஃப்ரீயாக மேத்ஸ் இந்த பாலவிகா ஸ்டூடெண்ட் பாபாவோட அறநெறி பண்பாட்டு கல்வியோட இதையும் படிப்பிக்கிறோம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம், மத்தியானம் சாப்பாடு போட்டு தான் படிப்பிக்கிறோம். இந்த சேவை செய்கிறோம். அதை தவிர இன்னொன்று என்னென்னா, இந்த பெண்களுக்கு தையல் வகுப்பு நடத்துகிறோம். தையல் மெஷின் போட்டு தையல் இது போட்டு அந்த ஊக்குவிக்கிறது. அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்கிறோம். இது வந்து முறைப்படி வந்து சத்ய சாய் பாபாவனை செய்ய வேண்டிய வேலை இது. இப்போ இதெல்லாம் இலங்கையில் வந்து நிறைய வறுமையில் பிள்ளை இருக்குது. இப்போ பாருங்கள், போன டிசம்பர் மாதம் பயங்கரமான ஒரு அழிவு வந்தது. வெள்ள அழிவு. போன டிசம்பர் பயங்கரமான அழிவு. இந்திய அரசாங்கம் தான் ஃபுல்லாக செல் பண்ணிச்சு எங்களுக்கு. இந்திய அரசாங்கம் மூலம் தான் நிறைய, அதனால தான் பொருளாதாரம் ஏறிச்சு. இல்லாட்டி அப்படியே போயிருக்கும். அப்போ இந்திய அரசாங்கத்தை உதவி விட்டு தான் செய்திருக்கேன். அந்த நான் என்ன பண்ணேன்னா, சத்ய சேவா ஆர்கனைசேஷனால் இலங்கையில் 50,000 உணவு பட்டலம் செய்து, உலர் உணவு பொருட்கள் செய்து ஒவ்வொரு பேக்கெட்டும் 10,000 rupees worth செய்து 50,000 பார்சலை இலங்கை பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். சக்தி டிவி அவங்க மூலமாக நான் அனுசரித்து எங்களுடைய புறப்பட அவங்கள்ட்ட கொடுத்து ஹெலிகாப்டர் மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, மலைநாடு அங்கேயெல்லாம் சப்ளை பண்ணோம். பெரிய ஒரு சேவை பண்ணால் இது சத்ய சேவை. இது எனக்கு பெரிய கிரெடிட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆர்கனைசேஷன், அந்த ஊடகம், அதாவது வந்து சக்தி ஊடகம் மூலமாக எனக்கு புறப்பாக பண்ணி ஒரு பெரிய சேவை, பெரிய சக்ஸஸாக செய்தது போன டிசம்பரில். அது பெரிய ஒரு சாதனையாக எனக்கு செய்தது. இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பெரிய ஒரு அழிவு நடந்து சுனாமி நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தது. அந்த நேரம் ரோடும் பாதையும் கிடையாது, மின்சாரம் கிடையாது. இந்த மாதிரி நேரத்தில் சத்ய சேவா ஆர்கனைசேஷன் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் சென்டர்லேருந்து பெரிய லாரியை எடுத்து லாரியிலேருந்து உணவுப் பொருட்களை ஏற்றி அந்தந்த இடங்களுக்கு சப்ளை பண்ணோம். அது போக முடியாத இடங்களுக்கு கூட போய் கொடுத்து வந்தோம். இது ஒரு சிறிய சேவை. அதே நேரத்தில் சுனாமியோடைய இன்னொரு பெரிய தாக்கம் என்னென்னா, வீடுகள்லாம் இழந்து போனாங்க. அவங்களுக்கு வந்து தேவை அடிப்படை வசதிகள் இதெல்லாம் செய்து கொண்டு அந்த மாதிரி செய்து கொடுத்தாங்க. அவங்க செய்யலை. ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி சொன்னீங்க. அவர் ஆமாம், அப்போ எழுதின ஆர்டிக்கல்னால சுவாமியை பற்றி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. அவர் எப்படி சுவாமி கிட்ட வந்தார், நீங்கள் எப்படி சுவாமி கிட்ட வந்தீங்க அதுக்கப்புறம்? அவர் எப்படி வந்தாருன்னா, அவர் முதல்ல ஆரம்பத்தில் சாமி நம்பலை. அவர் சாமி நம்பலை. இவர் என்ன பண்ணார், அந்த கதையை நான் அவங்க சொல்லணும். அது என் ஃபாதர் வந்து ஆரம்பத்தில் சத்ய சாய் பாபா கும்பிடலை, அவரை நம்பலை. அப்போ என்ன பண்ணார், எங்கள் ஃபாதர் வந்து சத்ய சாய் பாபா மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்த நேரத்தில் என்னுடைய மாமா அமைச்சராக இருந்தார், ராஜோதுரை என்று சொல்லி அமைச்சர். அவரும் இவரும் என்ன பண்ணாங்க, இந்த சத்ய சாய் பாபா பற்றி சொல்கிறாங்களே, இது என்னன்னு இவரை போய் பார்த்து வருவோம்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு சென்னைக்கு வராங்க. எந்த வருஷம் அது? இது வந்து 1960 பீரியட் தான். வந்து என்ன பண்ணுறாங்க, சென்னையில் வந்து கண்ணதாசன் வீட்டில் தங்குறாங்க. கண்ணதாசன் என் ஃபாதருக்கு ஃப்ரெண்டு. கவிஞர் கண்ணதாசன் என் ஃபாதருக்கு அங்கிளுக்கும் ஃப்ரெண்டு. இப்போ கண்ணதாசன் வீட்டில் வந்து தங்கும்போது கண்ணதாசனை சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பா நான் புட்டபத்திக்கு போகிறோம், சத்ய சாய் பாபா பார்க்க போகிறோம் என்று. அப்போ கண்ணதாசன் சொன்னார், ஏன்ப்பா போகிறேன் கஷ்டப்பட்டு, அப்படி அவர் ஒரு மந்திர ஜாதி ஆள் இல்லை, அவரை போய் நீ என்ன பார்க்குறேன்னு கண்ணதாசன் சொல்கிறாரு எங்கள் மாமாட்டையும் அப்பாட்டையும். இவர் சொன்னார், நாங்களையும் கேள்விப்பட்டோம், நாங்கள் போய் பார்த்துட்டு வரோன்னு. சரி, என்னோட கார் இருக்குது, நீ கார் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ கண்ணதாசனை கார் எடுத்து கொண்டு தான் 2 பேரும் வராங்க புட்டபத்திக்கு. ஃபாதர் கையில் கேமரா, ரோலெக்ஸ், அந்த காலத்தில் ரோலெக்ஸ் கேமரா. இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் நிற்கிறாங்க புட்டபத்தியில் வைஃபீல்டு. அந்த கிருஷ்ணன் சிலை கிட்ட பாபா உட்காந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்காரு. இவங்க ஃபாதர் கேமரா வச்சு கொண்டிருக்காரு, மாமா போயிருக்காரு, நிற்கிறாங்க. பாபா லெக்சர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, லெக்சரில் சொல்கிறாரு, என் மேலே சில பேர் சந்தேகப்படுறாங்க,
நான் செய்கிறது உண்மையாக பொய்யான்னு சந்தேகப்படுறாங்க, அது பரிசோதிக்க கூட வர்றாங்கன்னு சொல்கிறது இவங்களுக்கு அடிக்குது. இவங்க வந்திருக்கிறாங்க. ஃபாதர் என்ன பண்ணுறாரு, கேமரா வச்சு செட் பண்ணி ஃபாதர் படம் எடுக்கிறாரு. அந்த ரோலெக்ஸ், அந்த கலர் ரோலெக்ஸ் வேணுங்க. உடனே பாபா பார்த்து என்ன பண்ணுறாரு, கையை காட்டுறான்னு ஸ்டாப் பண்ணு. எங்கள் ஃபாதர் என்ன பண்ணார், கிளிக் பண்ண கேமரா அந்த இடத்துல கிளிக் ஆகல, கேமரா ஸ்டக் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஓடிக்கொண்ட கேமரா அந்த இடத்துல கிளிக் ஆகலை. என்னடா ஆயிடுச்சு, கிளிக் பண்ண பிறகு பாபான்னு விட்டு வந்தார். இவர் ஃபாதர் திருப்பி கிளிக் பண்ணார், படம் எடுத்தார். சரி, அந்த கடை ரோல் ஃபில்மு எல்லா இடத்துலையும் வந்துட்டார். வந்தோடனே இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏதோ விஷயம் இருக்குது பாபாட்ட, ஏதோ பேருந்து கண்ணதாசனை வரார். கண்ணதாசன் சொல்கிறாரு, இந்த மாதிரி போனப்பா போய் பார்த்தேன் பாபாவை, அவர் சொல்லி பேச்செல்லாம் பார்த்தா ஒரு சக்தி இருக்கத்தான் செய்யுது. நான் கேமரா எடுத்தேன், கேமராவில் கிளிக் ஆகலை. இந்த பாருன்னு ஃபில்மில் கழுவி ஸ்டூடியோவில் கழுவி பார்த்தா மேலெடுத்த படம் அவ்வளோ இருக்குது, கீழ்ப்படம் இருக்குது, நடுவில் படம் இல்லை. அப்போவே ஃபாதருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓஹோ சம்திங் இதுண்டு. அப்போ தான் கண்ணதாசன் சொல்கிறாரு, பஞ்சு அருணாசலன் ஒருத்தன் என்னோட கூட இருக்கார், அவர் கூட இந்த பாபாவை கும்பிட்றாரு, அவர் கூட எனக்கு சொன்னார் போயிட்டு வாண்டு, எனக்கு நம்பலை என்று. ஆனால் ஏதோ நீங்கள் பஞ்சு அருணாசலம், அண்ணாமலை, அதாவது சிவாஜி கணேசனுடைய மேனேஜர், அவங்களாம் சொன்னாங்க. சரி நானும் ஒரு நாளைக்கு பார்ப்போன்னு சொல்லி எடுக்கேன்னு சொல்லிட்டார். இது நைட்டு வந்துட்டாரா. இதுக்கு பிறகு பாபா அப்பா இதெல்லாம் பண்ண பிறகு ஃபாதருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. அது நேரத்தில் இந்த மாமாவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதே நேரத்தில் கண்ணாசன் என்ன பண்ணுறாரு, அடுத்த மொழி இந்த மாதிரி தான் எடுத்து வாங்கிட்டார். எழுதின பிறகு அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லைப்பா இங்கே ஏதோ விஷயம் இருக்குது, இப்போ தான் சிவாஜி கணேசன் போயிட்டு வந்தானா பாபாட்ட, அவனு சொன்னால் பாபா சம்பந்தம் இருக்குண்டு, அதனால் இதுன்ட்டு இது நடந்தது. இதே நேரத்தில் ரெண்டாவது தமிழ் மகநாடு இங்கே நடந்துச்சு மெட்ராஸில். அந்த இலங்கை பிரசிடெண்ட்டே எங்கள் ஃபாதர் வந்தார். எங்கள் ஃபாதர் வந்திருந்தார். அப்போ வந்தபோது இலங்கை இந்த தமிழ்நாடு அண்ணாதுரை கருணாநிதி எல்லாம் அந்த பீரியடில். அப்போ அண்ணாதுரை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விருந்து கொடுத்துருக்காரு. அண்ணாதுரையில் சிவாஜி கணேசன் ஒரு விருந்து கொடுக்குறாரு அந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்கு. அப்போ எங்கள் ஃபாதரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. பார்ட்டிசிபேட் பண்ண நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, சிவாஜி கணேசன் விருந்து கொடுக்குறாரு. அப்போ சிவாஜி கணேசன் விருந்து கொடுக்குற நேரத்தில் அப்போ ஃபாதர் வந்து அவர் இன்டர்வியூ, ஃபாதர் பேப்பக்காக தானே. அப்போ சிவாஜி கணேசன் கேட்குறாரு, ஃபாதர் இப்படி பாபாட்ட போனீங்களாமே. நான் ஆமாம்மா நான் போனேன், அவர் கட்டபொம்மும் நடந்து வாடினார், நான் நடந்து வந்தேன், ஏதோ பார்க்கத்தான் இன்னும் சொன்னார். அப்போ ஃபாதருக்கு அதுவும் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதே நேரத்தில் கிருபானந்த வாரியரையும் மீட் பண்ணுறார் ஃபாதர். இதெல்லாம் நான் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் பார்த்து சார். கிருபானந்த வாரியர் ஃபாதருக்கு இந்த இன்சிடென்ட் சொல்கிறார், நான் போனேன், பாபா உட்கார சொன்னார், பார்க்க சொன்னார். இப்போ இதெல்லாம் ஃபாதருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் இதில் பாருங்கள், இது எப்படி கான்ஃபிடென்ட்டாக இந்த எங்கள் ஃபாதரை வந்து இவங்களை சந்திக்க வச்சது. ஜேர்னலிஸ்ட் அவர் இங்கே கர்நாடகாவோட கனெக்ஷன் இருந்தது. அது இந்த சிவாஜி கணேசனையும் பார்க்க வச்சது, கிருபானந்தவரையும் பார்க்க வச்சது. அதுக்கப்புறம் அவர் மாடல் ஆகி அங்கே இலங்கைக்கு வந்து தலைவரானது. அவர் நான் பின்னால் போனது எல்லாம் பார்த்தீங்கன்னா பாபா ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கிறாரு. இது இன்னும் தொடர போகுது. இது வெண்முலாம் வேற எங்கே போகுதுன்னு தெரியாதுச்சான். இது தொடர்ந்து போகுது. இந்த கதை பெரிய செயினாக போகுது. அது இல்லாட்டி என் ஃபாதருக்கு கண்ணாசன் சந்திக்க கிடையாது, இந்த பொலிட்டிஷியன் சந்திக்க கிடையாது, நான் இந்த கோயிலுக்கு தலைவராக வர வேண்டிய சந்தம் கிடையாது, நான் பிற தலைவராக கிடையாது, இந்த ஸ்டாச்சு வந்தது, மோதிரம் வந்தது, இதெல்லாம் கூட்டு கழித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்து சுவாமியோட மூவ்மெண்ட், சுவாமி பேரில் நடக்கிற சேவையை பற்றி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இத்தனை வருஷத்துக்கு இப்போ வந்திருக்கீங்க, புட்டபர்த்தியை பற்றி இலங்கையில் இருக்கவங்களுக்கு சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? இன்னும் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டிவோட்டிஸ் ஸ்ரீலங்காலேருந்து நாங்கள் பார்க்குறோம். என்னமோ வந்திருக்காங்க இன்றைக்கி. நிறைய பேர் பார்த்தேன், இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ஸ்ரீலங்கன். உண்மையிலே வந்து இலங்கை முத்திரை வெளியிடுறதுக்கு உண்மையிலேயே காரணம் இந்த ஆர்கனைசேஷனை முன்னே நான் சொல்லணும். பகவானுடைய ஆர்கனைசேஷன் இன்றைக்கி புட்டபர்த்தியில் வெற்றிகரமாக கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் சாய் ஸ்ரீ ரட்னகார்ஜி தான். அவருடைய தலைமையில் அருமையாக இன்றைக்கி ப்ரோக்ராம் செய்து கொண்டிருக்கீங்க. எல்லா ஏற்பாடும் அழகாக செய்யணும். இன்றைக்கி காலையில் கூட அவரை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் அழகாக கொண்டு நடத்துகிறீங்க, இன்னும் எவ்வளவோ செயல் நீங்கள் செய்யணும், எவ்வளவோ நன்றி செய்கிறீங்க, சந்தோஷமான விஷயம். அதனால் இன்னும் பல சேவைகள் செய்யணும்.
அதுக்கு நீங்கள் மட்டும் இல்லை, நான் அவரை இலங்கைக்கு கூப்பிட்டுருக்கேன். இலங்கைக்கு அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, அந்த மோதிர கதை சொன்னபோது, ஐயோ நான் அந்த மோதிரத்தையும் பார்க்கணும், அந்த பில்டிங்கையும் பார்க்கணும், இந்த இவ்வளோ நடந்த ஆச்சரியத்தை நான் கண்ணால் பார்க்கணும் என்னார். கண்டிப்பாக வாங்க, நான் கூப்பிட்டுருக்கேன், வருவார்னு நினைக்கிறேன். ஆனமான இந்த என்னை அழைத்ததுக்கு, இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கு உண்மையிலேயே சுந்தர் சாருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவர் உண்மையிலேயே ஆச்சரியம், அவரை சந்தித்தது உண்மையிலேயே பாக்கியம். சுந்தர் சார் எனக்கு பார்த்தது பெரும் பாக்கியம். ஆகவே உண்மையிலேயே எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் சாய்ராம்.